வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்க சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ளவர் கிரவுன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் சிசர்ஸ், அப்புறம் ஒயர் இல்லைனா கம்பி மாதிரி இருந்தா ஓகே, க்ளூ, கலர் பேப்பர், கிரீன் கலர் ஸ்டெம்னு கடையில் கேட்டால் கிடைக்கும், லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம அந்த கிரீன் கலர் ஸ்டெம்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் அதை வளைச்சிக்கோங்க. இப்போ அப்போதான் தலையில் வைக்கணும் இல்லையா, ஸோ உங்கள் தலைக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சிட்டு இந்த கம்பி வச்சு அதை டைட்டாக சுற்றிக்கணும். இது எல்லாமே கடையிலே கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா வீட்டில் இருக்க ஒயர்ஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். டைட்டாக சுற்றுங்க, அப்போ தான் பிஞ்சு போகாமல் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த க்ரௌனில் நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கணும் இல்லையா. உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது இன்னும் அழகாகவே இருக்கும். இல்லை என்னால் இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பேப்பர் ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி வேணும். அதை நம்ம ஸ்பைரல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் கட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு 4 சர்க்கிள் வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் ரோஸ் வேணுங்கிறது உங்களோட விஷ். எனக்கு சின்னதாக போதும்ட்டு நான் சின்ன சைஸில் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதோட எண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் அது இருக்கும், காயில் மாதிரி. இதோட எண்ட், ஒரு சைடு எண்டை வந்து நம்ம சுருட்டிக்கலாம். அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் லூஸாக ரோல் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு மட்டும் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அப்போது இது இனஃப்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு இது போதும்னு தோணுச்சுன்னா நிறுத்திக்கோங்க. எனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எண்டை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங்காக அந்த இன்னொரு எண்டை வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்படி கீழ் பக்கத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ரோஸோட எண்டை க்ளோஸ் பண்ணிடணும். அங்கே க்ளூ வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. நீட்டாக ஒட்டிடுங்க. தேவையில்லாத எண்ட்ஸை வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் எதுவும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வைடாக்கணுன்னா ப்ரெஸ் பண்ணி வைடாக்குங்க. எக்ஸ்ட்ரா எண்ட்ஸை வந்து இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, அதை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா ரோசஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இன்னும் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நெட்டு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த ஷாப்ஸ்லேயே கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதை வந்து நான் சின்ன ரோஸ் தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் குட்டி ஸ்கொயராக கட் பண்ணுறேன். குட்டி ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது க்ளூ வச்சு அந்த நெட் கிளாத்தையும் ரோஸையும் நான் ஒட்ட போகிறேன். அது ஈஸியாக ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ரோஸ்குள்ள இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதோட ஒரு எண்டை மடிச்சு இன்னொரு எண்டை அந்த ரோஸ்குள்ள வைக்க போறேன். இன்னொரு எண்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசா வேண்டாம். ஸோ இதை வந்து இந்த ரோஸ்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன். அவ்வளோதான். லீவ்ஸ் இதோட வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ரோஸ் இப்படி தான் இருக்கும். நான் 5 ரோசஸ் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இதெல்லாம் அந்த க்ரீன் கலர் ஸ்டெம் கூட நம்ம சேர்த்து கட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த க்ரௌன் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லீவ்ஸ் எடுத்துக்க போகிறோம். இது நார்மல் ஷாப்லேயே கிடைக்கும். இதை வந்து இப்படி ரொம்ப இறுக்கமாக சுத்தாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சுத்துங்க. அப்போதான் அது லீஃப் நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் சுத்திட்டு அப்படியே பிடிச்சிருங்க. இப்போ ஒரு ரோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதோட அந்த கம்பியை வச்சு நம்ம இதை டை பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக டை பண்ணுங்க. ரோஸ் வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நல்லா டைட்டாக டை பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்படி தான் அது இருக்கும். மற்ற எல்லா ரோஸையும் இப்போ நம்ம இதில் டை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரோஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விடுங்க. நல்லா டைட்டாக டை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த கம்பி வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கம்பி மேலேயே நீங்கள் க்ரீன் கலர் செலோ டேப் விற்கும், அதை சுற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகணுன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெட்டீரியல்ஸ் அமேசான்லேயே இருக்கும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த ஃப்ளவர் க்ரௌன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.